விவசாயத்திற்கு உதவும் நதிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கொண்டாடப்படும் ஆற்றுத் திருவிழாவை ஒட்டி கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்திருக்கிறார்கள். பல்வேறு கோவில்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட உற்சவர் சிலைகள் தீர்த்த வாரிக்காக ஆற்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பம்சம் என்ன? எதற்காக இந்த திருவிழா கொண்டாடப்படுது? தேவப்பிரியன், அதாவது ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு 5வது நாளாக ஆற்றுத் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதனைத் தொடர்ந்து தற்போது பொங்கல் பண்டிகை முடிஞ்சு இன்று 5வது நாளானது ஆற்றுத் திருவிழானது கடலூர் தென்பெண்ணை ஆற்றில் தற்போது நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த தென்பெண்ணை ஆற்றில் பக்தர்களுக்காக ஒவ்வொரு சாமிகளும் அலங்கரிக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட சாமிகள் இந்த பகுதியில் ஆற்று கரையோரம் நிறுத்தி வைக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக சொல்ல வேண்டும் என்றால் ஆற்றின் இரு கரையில் உள்ள ஊர்களில் உள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட சாமிகள் இந்த தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் உற்சவ மூர்த்திகள் மற்றும் தீர்த்தவாரிகள் நடைபெற்று பக்தர்கள் காட்சியளிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த பகுதியில் 50க்கும் மேற்பட்ட அலங்கரிக்கப்பட்ட சாமிகள் தற்போது நீண்ட வரிசையில் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனை காண ஏராளமான மக்கள் கடலூர் மட்டுமன்றி சுற்றுவட்டத்தில் உள்ள பண்ருட்டி, விருதாச்சலம், புதுவை ஆகிய பல்வேறு பகுதியிலிருந்து தற்போது ஏராளமான பக்தர்கள் தற்போது ஆற்றுத் திருவிழாவை கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மற்றும் அதிகமாக உற்சவர்கள் தரிசிக்கும் வாய்ப்பு ஒரே இடத்தில் கிடைப்பதால் பல்வேறு மக்கள் இந்த பகுதியில் வந்து தற்போது சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். மேலும் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொருவர்களை முன்னெடுக்கும் விதமாக இந்த கடலூர் சுற்றுவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பயிர் செய்த பல கிழங்குகள், அதாவது சுருளி கிழங்கு மற்றும் சக்கரவள்ளி கிழங்கு என பல கிழங்கு வகைகளும் இந்த பகுதிகளில் மக்களுக்காக தற்போது விற்பனை செய்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகள் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் மட்டுமன்றி பல்வேறு பகுதியிலிருந்து சாமிகள் அலங்கரிக்கப்பட்டு தற்போது இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதனை ஏராளமான மக்கள் நேரில் ஒரே இடத்தில் அனைத்து சாமிகளும் சாமி தரிசனம் பெறுவதால் மிகுந்த சந்தோஷத்தில் உள்ளனர். மேலும் இந்த பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட போலீசாரும் மக்கள் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கின்றனர். மாவட்ட நிர்வாக சார்பில் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. பேருந்து வசதிகள் மற்றும் குடிநீர், கழிப்பறை என அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. குழந்தைகள் விளையாடுவதற்காக இங்க பல்வேறு விளையாட்டு சாதனங்களும் தற்போது அமைக்கப்பட்டுள்ளது. பிரேம், எத்தனை வருடமா இது போன்ற நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது? அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களிலிருந்து சுவாமி சிலைகள் தீர்த்தவார நிகழ்ச்சிக்காக கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த கிராமங்களிலிருந்து இது போன்ற சுவாமி சிலைகள் கொண்டு வரப்பட்டது? நல்லா அலங்கரித்து சுவாமி சிலைகள் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய காட்சியில் நம்மால் பார்க்க முடியுது. இது தொடர்பான விவரங்கள் என்ன? எதற்காக இந்த நடைமுறை பின்பற்றப்படுது? நிச்சயமாக தேவப்பிரியன், அதாவது இது ஒவ்வொரு வருடம் என்று சொல்ல வேண்டும் என்று குறிப்பிட முடியாமல், அதாவது காலங்காலமாக இந்த ஆற்றுத் திருவிழானது பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்று குறிப்பிடலாம். இது பல வருடங்களாகவே இந்த ஆற்றுத் திருவிழானது தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் உள்ள இருபுறங்களிலும், அதாவது வடக்கு தெற்கு என இருபுறங்களும் கரையோரம் உள்ள பல்வேறு கிராமங்களில் உள்ள, அதாவது புதுச்சேரி மாநிலத்திலிருந்து வண்ணாங்குளம் முத்துமாரியம்மன் கோயிலும் மற்றும் இதே போல் பெரிய காட்டுப்பாளையம், சிங்கிரிகுடி, உச்சிமேடு, வில்வநகர், ஞானமேடு, குண்டுபுலாடி, தாழங்குடா என பல புதுவை மாநிலம் மற்றும் கடலூர் மாவட்டத்திலிருந்து இரு கரையில் உள்ள அனைத்து சாமிகளும் கோவில்களில் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அங்கிருந்து ஊர்வலமாக அலங்கரிக்கப்பட்டு ஊர்வலமாக கொண்டு சென்று தற்போது இந்த தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் இந்த 50க்கும் மேற்பட்ட சாமிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில், அதாவது அவர்கள் ஊர் விசேஷ நாளில் அலங்கரிக்கப்பட்டு, அதாவது இங்க நிற்கின்ற சாமிகள் வந்து பழங்களாலும் கரும்புகளாலும் அலங்கரிக்கப்பட்டு தற்போது இந்த பக்தர்கள் காட்சியளிக்கிறார்கள். மேலும் இதை தொடர்ச்சியாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த பகுதியில் ஒரே இடத்தில் அனைத்து சாமிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் பக்தர்களுக்கு ஒரே இடத்தில் காட்சியளிப்பதால் அவர்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் அடைந்து கூறுகிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரேம்.